ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம். ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவ அனுக்கிரக பரிபூர்ண கிருபாகடாட்சகம். குரு சுக்ரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா, வருகின்ற ஆடி மாத பலன் குரு சுக்ரன் டிவில எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பொதுவா இந்த ஆடி மாதனாவே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப உகந்த மாதம் ஆடி மாதத்தை சொல்றாங்க. கால புருஷனுக்கு சூரிய பகவான் கடகராசியில சஞ்சாரம் செய்யற காலம் தான் ஆடி மாசம். இதுல மெயினான விசேஷம் என்னன்னா, அதாவது இந்த மாசத்தை சொல்லுவாங்க தட்சிணாயன காலம் பாங்க. ஆடி மாசத்துல இருந்து தை மாசம் வரை தட்சிணாயன காலம், தை மாசத்துல இருந்து ஆடி மாசம் வரை உத்தராயண காலம் பாங்க. அப்ப தட்சிணாயன காலத்துல தேவர்களுக்கு இது இரவு பொழுதும்பாங்க. இதுதான் இந்த மாசத்தோட விசேஷம். முதல் விசேஷம் இதுதான். இனிமே எல்லாத்துலயும் பாருங்க தட்சிணாயன காலம்னு சொல்லுவாங்க பாருங்க. இந்த மாசம் இது தட்சிணாயன காலம், இறைவனுக்கு ரொம்ப உகந்த மாதம். பெண்களுக்கு நிறைய வழிபாடு பண்ணக்கூடிய மாதம் இந்த மாதம் ஆடி மாதத்தை சொல்றாங்க. நிறைய பேர் பாருங்க, பெண்கள் அம்மன் கோயில் எல்லா கோவிலையும் பாருங்க ரொம்ப விசேஷமாக இந்த மாசம் இருக்கும். அதை விட இந்த மாசத்துல முன்னோர்களை நீங்க யாருக்கெல்லாம் முன்னோர்களுக்கு நீங்க வழிபாடு பண்ணலையோ, சித்தார்த்தம் கொடுக்கலையோ, அனைவருமே போய் கடற்கரை ஓரத்துல முன்னோரை நினைச்சு வழிபாடு பண்ணக்கூடிய மாசம் இந்த ஆடி மாசம். எப்படிப்பட்ட இறந்த முன்னோர்கள் தோஷம் இருந்தாலும் சரி, இந்த ஆடி மாசத்துல போய் தர்ப்பணம் கொடுக்கும்போது உங்களை தேடி இறைவன் கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்கள் உங்க வீடை தேடி வரக்கூடிய மாசமே இந்த ஆடி மாசம் தான். ஆடி மாசம் 19ஆம் தேதி வருது இந்த ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசைன்னு இதுக்கு. இந்த அமாவாசையில எல்லாருமே இறந்த முன்னோர்கள் வச்சு கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா முன்னோர்கள் அருள் இருந்தாதான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது. அவங்க தான் உங்களை காக்கக்கூடிய தெய்வங்கள். அனைவருமே இந்த வழிபாடுகள் பண்ணுங்க. மெயினா இந்த ஆடி அமாவாசையை விடாம எல்லாருமே இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் பண்ணி கண்டிப்பா அவங்களுடைய புண்ணியத்தை, நீங்க பண்ண பாவத்தை புண்ணியத்தை தேடிக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா அடுத்து ஆடிப்பூர திருவிழான்னு சொல்லுவாங்க. இது எல்லா அம்மன் கோயிலையும் பார்த்துருப்பீங்க. 10 நாள் திருவிழா விசேஷமா இருக்கும். ஆடிப்பூர திருவிழான்னா ரொம்ப ஒரு விசேஷம் தான். இந்த திருவிழா பாத்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர் எல்லாம் வெளிநாட்டுல பாருங்க பயங்கரமா கொண்டாடுவாங்க. இங்கேயும் பாருங்க இந்த ஆடிப்பூர திருவிழா பயங்கரமா அம்மனுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். அம்மன் 10 நாளைக்கும் 10 விதமான அலங்காரத்துல இருப்பாங்க. இந்த அம்மன் கோயில பாருங்க, இந்த கூழூத்துறது, இந்த தெய்வ வழிபாடம் பாருங்க இந்த மாசத்துல நல்லா இருக்கும். மெயினா குலதெய்வத்தை வழிபாடு பண்றதுக்கு இந்த மாசம் ரொம்ப உகந்ததுங்கிறாங்க. குலதெய்வ கோயிலாம் பாருங்க ஆடி மாசம் இந்த பூஜைனா போடுவாங்க பாருங்களேன், இந்த மாசத்தை ரொம்ப எடுத்துப்பாங்க. இப்ப இந்த ஆடி மாசத்துல இதான் முக்கியமான சுபகாரியத்தை விட தெய்வத்துக்காக இந்த மாசத்தை ஒதுக்கிடுவாங்க. அதனால இந்த ஆடி மாசம் கண்டிப்பா எல்லாருமே குலதெய்வ அருள், முன்னோர்களுடைய அருள், அம்மனுடைய அருள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும். இதான் நம்முடைய குருசுக்கரன் டிவியினுடைய வேண்டுகோள். ஏன்னா குருசுக்கரன் டிவிக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த ஆடி மாசம் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய 9வது ராசி தான் இந்த தனுசு ராசி. பொதுவாக பாருங்க, தனுசு ராசியில பிறந்துட்டா குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து சுமக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா தனுசு ராசி தான். ஏன் அப்படின்னா அந்த ராசியுடைய அதிபதி யாருன்னா குரு பகவான். அப்ப காலபுருஷனுக்கு இது 9வது ராசியா வர்றதுனால எப்போதுமே ஒரு குடும்ப பொறுப்பு இவங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும். தனுசு லக்னமா இருந்தாலும் சரி, தனுசு ராசியா இருந்தாலும் சரி, அதில் ஒரு குடும்பத்தை பொறுப்பா எடுத்து பார்க்கக்கூடிய குணம் தனுசு ராசியில கண்டிப்பா இருக்கும். நல்ல ஒரு தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் தனுசு ராசிக்காரங்க. ஒரு லட்சியத்தை நினைச்சிட்டாங்கன்னா அந்த கண்டிப்பா அந்த லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை தனுசு ராசின்னு கண்டிப்பா இருக்கும். ஒரு குறிக்கோள் வச்சிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் அடைஞ்சிடுவாங்க. இதுதான் தனுசு ராசி. ஏன்னா இது காலபுருஷனுக்கு 9வது ராசி வர்றதுனால நல்ல ஒரு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோடு வாழக்கூடிய நபர்கள் தனுசு ராசி என்பர்கள். அப்படிப்பட்ட தனுசு ராசி நபர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன்.
இதை ஃபுல்லாக ஒரு வாழ்நாள் ஃபுல்லாக எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். நீங்கள் தனுசு ராசியாக இருக்கலாம். ஒரு சில பேருக்கு கிரக அமைப்பில் பார்க்கும்போது தசாபத்தி ஒவ்வொருத்தரும் ஒரே மாதிரி நடக்காது, மாறி மாறி தசாபத்தி வரும். அப்போ மெயினாக திசையை விட்டுருங்க. புத்திநாதன் எப்படி இருக்கான்னு பாருங்க. ஒரு லக்ன அடிப்பாக நல்லா வரா இருக்காருன்னு பாருங்க. அவர் எப்படி என்ன பாவத்தில் இருக்கார், பாவ கிரகத்தில் இருக்கார், நல்ல கிரகத்தோட இருக்கான்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவேன்னா, ஒரு பொது பலனா பாருங்க, ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கன்னு சொல்லி எல்லா வீடியோ நான் கொடுப்பேன். இப்ப தனுசுக்கு என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும். இப்ப கிரகம் இப்ப எங்க சஞ்சாரம் செய்யறோம், உங்க ராசியில வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கும்பராசியில. அடுத்த 4ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு மீன ராசியில. அடுத்து 6ஆம் பாவத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. ரிஷப ராசியில அடுத்து 8ஆம் பாவத்துல சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. சிம்ம ராசியில 10ஆம் பாவத்துல கேது பகவான்கிற கிரகம் சஞ்சாரம் செய்யறாங்க. இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆடி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக 9ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறாரு சிம்மத்துக்கு. மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துல தான் இருக்கும். என்னை பொறுத்தவரை தனுசு ராசிக்கு எல்லாமே 6ஆம் இடத்துல குரு போயிட்டாரு. நிறைய பேருக்கு ஜாதகத்துல குரு சரியில்லைன்னா ஒரு நோய், எதிரி, பகை, கடன், பிரச்சனை, எதிரி, கடன், இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துருப்பாங்க. நான் ஓப்பனா சொல்றேன். ஏன்னா தனுசு ராசிக்கு ஒரு சில கஷ்டங்கள், ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல தசாபுத்தி சரியில்லாவிட்டால் ஒரு சில மருத்துவ செலவுகள், நிறைய செலவுகள், கடன் பிரச்சனைகள், பகன் பிரச்சனை, இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துருப்பாங்க. கண்டிப்பா நடந்திருக்கும். இது நடக்காம இருக்கவே இருக்காது. தந்தையோட சொத்து, தாயோட சொத்து, இட சார்ந்த விஷயம், பூமி சார்ந்த விஷயம், வேலையில உத்தியோகத்துல கலகங்கள், எதிரி, பகை, பிரச்சனைகள், கணவன் ஒற்றுமை இல்லாத தன்மைகள், இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தவங்க யாருன்னா தனுசு ராசிக்காரங்க தான். என்னை பொறுத்த ஆடி மாசத்துல ஒரு விசேஷம் என்னன்னா, ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, சூப்பரான ஒரு ஸ்பெஷல் யோகம். 5ஆம் வீட்டு தேதி 12ஆம் வீட்டுக்கு செவ்வாய் வந்து குருமங்கல யோகத்தை ஏற்படுத்தி 6ஆம் இடத்துல இருக்கிறார். அது மிகப்பெரிய யோகம். என்னை பொறுத்தவரை அங்க பெருசா பாதிப்பு இருக்காது. அதையும் தாண்டி பாருங்க, சுக்கிர பகவான் 6 கூட 8ஆம் இடத்துல விபரீத ராஜயோகத்துல விட்டார். கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம். ஏன்னா சுக்கிரனுக்கும் குருக்கும் பிடிச்சிக்காது. இந்த யோகமும் சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு. அப்ப என்னை பொறுத்தவரை விருச்சகத்துக்கு டைமிங் அழகான டைம், அற்புதமான டைமா வருது. இதை கரெக்டா நம்ம பிளான் பண்ணி போனா கண்டிப்பா ஜெயிக்கலாம். விருச்சகத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு டைமிங் சூப்பரா வருது, பாத்துக்கோங்க. இதுல கெட்ட பலன் சொல்ல முடியாது. விருச்சக ராசியை பொறுத்தவரை கெட்ட பலன் கிடையவே கிடையாது. நல்ல ஒரு எதிர்காலங்கள் என்னை பொறுத்தவரை இருக்குது, பாத்துக்கோங்க. கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகத்தை நீங்க பார்த்துதான் ஆகணும். ஜாதல தசாபதி நல்லா இருந்தா சூப்பரான ஒரு யோகம் வரும். இந்த குருமங்கல யோகம் நல்லா வேலை செய்யும். அது மட்டும் இல்லாம சுக்கிர பகவான் வந்து இன்னும் 9ஆம் இடத்துல வந்துட்டாருன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். நான் வெளிநாட்டுல வேலை பார்க்குறேன், வெளியூர்ல வேலை பார்க்குறேன், நான் வேலையை மாறணும்னா கண்டிப்பா மாறுங்க. ஆடி மாசம் 15க்கு அப்புறம் ஒரு மாற்றம் வந்துடும். கண்டிப்பா எடுத்து பாத்துங்க. ஒரு இடமாற்றம், வெளிநாடு வெளியூர் உள்ளவங்க இங்க வேலை பார்க்கவும் சரி, ஒரு இடமாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், ஒரு மாற்றங்கள் இருக்குது தனுசு ராசியை பொறுத்தவரை. அரசாங்க சம்பந்தமா நான் மூவ் பண்றேன், அரசாங்க வேலைக்காண்டி முயற்சி பண்ணா கண்டிப்பா முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா லக்னத்தோட சூரியன் தொடர்பு இருந்தா அரசாங்க வேலையை விடாதீங்க. இப்ப முயற்சி பண்ணுங்க, அரசாங்க வேலை கிடைச்சிரும். 100% கிடைச்சிரும் தனுசு ராசிக்காரங்களுக்கு. லக்னத்தோட சூரியன் இருக்கணும், அவ்வளவுதான். இருக்கவங்க மட்டும் முயற்சி பண்ணி எழுதுங்க, அரசாங்க வேலை கண்டிப்பா உண்டு. அரசியல்வாதிகள் சரி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கும். கல்வியில சாதிக்காத விஷயத்த சாதிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும், பாத்துக்கோங்க. இனிமே எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி எதிர்பாராத ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்கும். படிப்பு கல்வியில நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்துல சொல்றேன். அது மட்டும் இல்லாம பொருளாதாரம் கொஞ்சம் இப்ப இன்க்ரீஸ் ஆகும், பாத்துங்க. வருமான பொருளாதாரம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, இது எல்லா யோகம் பண்ணிக்கலாம். நீங்க எங்கே போய் லோன் கேட்டாலும் சரி உடனே லோன் சேங்ஷன் ஆகும். இதுதான் இந்த நேரம் தனுசுக்கு சூப்பரான ஒரு டைம் அமைச்சு கொடுக்குற தனுசு ராசிக்கு. அப்ப வீடு, இடம், பூமி, லோன் இது சார்ந்த விஷயம் நிறைய பேருக்கு அனுகூலமா கிடைக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்கிறார். வண்டி வாகனம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு. சொந்தமா தொழில் பண்ணுவது சூப்பரா இருக்கும். இப்ப தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு.
ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி 9ஆம் இடத்துல இருக்காரு, சுக்கிர பகவானோட சேராரு. நீங்க எங்க போய் லோன் கட்டலாம் தொழில் தாண்டி கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. அடுத்து லாட்ரி யோகம். நான் சொன்ன உழைப்பே போடாத வருமானம் வெளிநாட்டு வெளியூர்ல இருக்கவங்களும் கண்டிப்பா லாட்ரி யோகம் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த யோகம் கிடைக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க, நல்லா இருக்கும். மெயினா பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம் வருது. மாமனார் மாமியார் உறவுகள் இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா கொடுக்கும். இதுல எந்த ஒரு தடையுமே கொடுக்க முடியாது. கமிஷன் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். கமிஷன் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு என்னை பொறுத்தவரை, இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை. அடுத்து பார்த்தோன்னா பெண்களுக்கு, அது வேலையா இருக்கட்டும், உத்தியோகம் ஆகட்டும், தொழிலா இருக்கட்டும், பெண்கள் நிறைய விஷயத்துல சாதிக்கலாம். தனுசு ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு திடமான ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைக்கும். இனிமே எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வரக்கூடிய நேரம் கண்டிப்பா வருது. இப்ப நம்ம நட்சத்திர பலம் பார்த்தோம். அதோட முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க. எப்போதுமே மூலத்துல பிறந்தவங்க ஒரு தனிமையை விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. தன்மானத்தோட தனிமையா இருப்பாங்க. ஒரு விஷயத்த நினைச்சாலும் அந்த விஷயத்த கண்டிப்பா முடிக்கணுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும். ஒரு விஷயத்த நினைச்சிட்டாங்கன்னா அந்த விஷயத்த எப்படியாச்சும் முடிச்சிருவாங்க. அது ஒரு தனிச்சு போராடி வெல்லக்கூடிய தன்மை மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருக்கும். இவங்க எப்போதுமே ஒரு வெற்றியை நோக்கி போகக்கூடிய ஆள் நபராக இருப்பாங்க. இவங்களுக்கு இனிமே போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையா வருது. இடம், பூமி, வண்டி, வாகன இது சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. மருத்துவ ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, எலக்ட்ரானிக்ஸ், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. மூலத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு டைமிங்கா இருக்கு. நீங்க போகக்கூடிய பாதை மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையாக அமையுது. வண்டி, வாகன சார்ந்த விஷயம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், உத்தியோகத்தில் உயர் பதவி இது எல்லாமே கிடைக்குது. மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு லைஃபை அமைச்சு கொடுக்குறாரு. மெயினா இந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் இது சார்ந்த ஃபீல்டு தான் பாருங்க நல்ல ஒரு அனுபவத்தை கொடுப்பாரு. அடுத்து பார்த்தோன்னா புராண நட்சத்திரத்துல பிறந்தவங்க கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள். எப்போதும் நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் இருக்கும் உங்கள்கிட்ட. தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், ரொம்ப நாகரிகமா இருப்பாங்க. எப்போதுமே தொழில் வேலையில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஒரு கற்பனை திறன் எல்லாமே நிறைய இருக்கும். இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றியா வருது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. நோய், எதிரி, பகை, கடனா இருக்காது. பெருங்கொண்ட பணம், இன்கம், வருமானம் இது எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு. அழகா அமைச்சு கொடுக்குறாரு. நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வருது. ஒரு தன்மானத்தோட வாழ போறீங்க, ஒரு தைரியத்தோட வாழ போறீங்க. இனிமே எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. யாருக்கு? புராணத்துல பிறந்தவங்க ஒரு பொண்ணான ஒரு லைஃப் கண்டிப்பா வருது. வண்டி, வாகனம், பூமி இது சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. நீங்க போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதையா வருது. புராணத்துல பிறந்தவங்க ஒரு பொண்ணான ஒரு வாழ்க்கையை நீங்க பார்ப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராடத்துல பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. அரசாங்க தொடர்பு, அரசு மூலம் விஷயம் நிறைய விஷயத்துல பாருங்க இவங்க வெல்லக்கூடிய நபராக இருப்பாங்க. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. ஆடி மாசத்துல ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை வருது. நீங்க போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதையா கண்டிப்பா மாறும். இனிமே நல்ல ஒரு எதிர்காலத்தை கண்டிப்பா பாக்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதி வெளிநாடு, வெளியூர் சார்ந்த விஷயம், இடமாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம் கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு. கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் எதுவுமே நல்லா இருக்கும். ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பா வரும். ஒரு நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைக்கணும் அமைச்சு கொடுக்குறாரு. அரசியல்வாதிகளும் நிறைய உதவிகள் கிடைக்கலாம். படிப்புகளை நல்லபடியா போகும். இனிமேல் நீங்க போகக்கூடிய ஒரு பாதை எல்லாமே வெற்றி பாதையா வருது. வரக்கூடிய தனுசு ராசி என்பதற்கு வரக்கூடிய ஆடி மாதம் மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.